நீர் நிறைஞ்சு மேடவாக்கத்தில் இருக்க தண்ணி வந்து நம்ம கோவிலம்பாக்கம் ஏரிக்கு வரும். கோவிலம்பாக்கம் ஏரி கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஏரி. இந்த ஏரி நிறைஞ்சதுக்கு அப்புறமா சுண்ணாம்பு குளத்தூர் ஏரிக்கு தண்ணி போகும். அந்த ஏரி நிறைஞ்சதுக்கு அப்புறமா பள்ளிக்கரணை ஏரிக்கு போகும். அது நிறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வந்து கடல்ல போய் கலக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நீர் மேலாண்மையை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல. அதுதான் கோவிலம்பாக்கத்தோட சிறப்பு. இப்படிப்பட்ட ஏரிகள் இருக்கிற இந்த கோவிலம்பாக்கம் ஏரியால இந்த ஏரிகளோட நிலைமை என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரிகள்ல சாக்கடை தண்ணியும் கழிவு நீரும் கலந்து விட்டுருக்காங்க. இதுக்கு யாரு காரணம்? இங்க பாதாள சாக்கடை வசதி இல்லாததுதான் காரணம். இங்க பாதாள சாக்கடை வசதியை கொண்டு வராதது யாரோட தப்பு, யாரோட பொறுப்பு? இங்க பாதாள சாக்கடை வசதி இல்லைன்னு மக்கள் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா? இந்த பிரச்சனையை தீர்க்காதது யாரோட பொறுப்பு? 2 திராவிட கட்சிகளும் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சும் இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் அட்ரஸ் பண்ணாம இருக்காங்க. பாதாள சாக்கடை இந்த பக்கம் வந்து பள்ளிக்கரணை மேக்ஸ்வர்த்தி நகர் வரைக்கும் இருக்கு. அப்புறம் கீழ்கட்டளை வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மேடவாக்கம்ல மட்டும் மேடவாக்கம் ஏரியா வரைக்கும் வந்திருக்கு. ஆனா கோவிலம்பாக்கம்ல பாதாள சாக்கடை வசதி இன்னும் கொண்டு வரப்படலை. இங்க இருந்து லாரி மூலமா சீவேஜ் வாட்டரை கொண்டு போய் பெருங்குடியில கிளியர் பண்றாங்க. இங்க இருந்து போகும்போதே பாதி கழிவு நீர் ரோட்ல வந்துட்டு சிந்திட்டே போகுது. இப்படி லாரியை வச்சு கொண்டு போய் இவ்வளோ தூரம் ப்ராசஸ் பண்றதுக்கு யோசிச்சு சில டைம் என்ன பண்றாங்க, நைட் டைம்ல நம்ம ஏரிகள்லயே வந்து இந்த சாக்கடை நீரை கலந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க என்ன சொல்றோம்னா, பாதாள சாக்கடை வசதி ரொம்ப அடிப்படையான ஒரு தேவைப்படுற ஒரு வசதி, ரொம்ப ஹைஜீன் சம்பந்தப்பட்டமான விஷயம். இதுக்கு கண்டிப்பா நாங்க வந்து தீர்வு கொடுப்போம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாதாள சாக்கடை கோவிலம்பாக்கத்துல கண்டிப்பா நிறுவப்படும் அப்படின்னு நான் வந்து உறுதியளிக்கிறேன். அடுத்ததா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இங்க வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எப்பயுமே வந்து ஒரு கழிவுநீர் வெளியே வருதுன்னா அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணாம நம்ம ஏரியிலையோ குளத்திலையோ கொண்டு போய் கலக்க விடக்கூடாது. ஸோ இதுக்கான ஒரு சுத்திகரிப்பு நிலையம் கண்டிப்பா கோவிலம்பாக்கத்துல கொண்டு வரணும். சுஷீலா நகர்னு ஒரு ஏரியா இருக்கு இங்க கோவிலம்பாக்கத்துல. அங்க பார்க் சாங்ஷன் ஆகி பார்க் கொண்டு வரணும்னு சொல்லி அப்ரூவல் ஆகியிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணல. இதுக்கு வந்து என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற லேண்ட் மேலே யாருக்கோ கண்ணு. அந்த லேண்டை பிளாட் போட்டு விற்கிறதுக்காகவே ஹோல்டில் வச்சிருக்காங்கன்னு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.